ஒரு 5 மாதம் அங்கே இருக்கிறதுக்குள்ளார நமக்கு தகங்குது. இவனுங்களாம் எப்படி வருஷ கணக்காக இருந்துகிட்டு இருக்கானுங்க. இப்போ விஜயை வந்து நம்ம எதுலையும் சேர்த்துக்க முடியாதுன்னு, அவனே முட்டாள் தான். தன்னை அறிவாளியாக நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு முட்டாள். சீரியஸாங்க, இது உண்மை. நான் வந்து எந்த ஊரில் வந்து சத்தியம் பண்ணணுமோ அந்த ஊர்லெல்லாம் நான் சத்தியம் பண்ணுறேன். அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவன் வந்து கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ போன இன்டர்வியூவில் வந்து எங்கள் தலைவருக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை, அலோ எங்கள் தலைவர் யார் தெரியுமா, அலோ எங்கள் தலைவர் சாதாரண ஆள் அலோ அப்படிலாம் பேசுனீங்க. நான் நினச்சதெல்லாம் என்னென்னா, திமிங்கல பால் குடித்தா ஒரு நீண்ட ஆயுள் கிடைக்கும், சஞ்சீவி மலையோட துளசி செடியை சாப்பிட்டா அறிவு வளரும். ஃப்ரெண்டு சஞ்சீவி மலை வச்சுருக்காரா? ஃப்ரெண்டு சஞ்சீவி மலையா? ஆஞ்சநேயர் தூக்கிட்டு வந்த மலை தெரியுமா? மலையா? அந்த மலையில இருக்கிற செடியை பிடிச்சி சாப்பிட்டா மூளை வளருமா? இவனுக்கு மூளை வளரவே வளராது. ஏன்னா இருந்தா தானே வளரும், இல்லாதவனுக்கு எப்படி வளரும்? ஒரு விஷயம் தெரியுமா, இப்படியெல்லாம் இல்லாமையா இவ்வளோ படங்கள் வெற்றி படங்கள் கொடுத்தாரு அப்படின்னு யோசிக்காதீங்க. அவன் அறிவு வந்து சுறா லெவலுக்கு தான். அங்கே ஹிட்டு கொடுத்தவன்லாம் டைரக்டருங்க தான், புரியுதுங்களா? அதனால டைரக்டருங்களோட அறிவை வந்து இவனோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஆமாம், இப்போ மறுபடியும் சீட்டு கொடுத்தா போயிடுவீங்க தாவேக்காவுக்கு. எது மறுபடியும் சீட்டு கொடுத்தாவ? அவனே சீட்டு இல்லாமல் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் ஒன்றும் இல்லைங்க, இன்னும் 26 நாளுங்க, முற்று முதலும் தெரிஞ்சு போயிருங்க. சீரியஸாக அவன் வந்து சீரியஸாக தோத்தா கூட அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? சீரியஸாக அவனை சுற்றி இருக்கிற 4 பேர் இருக்காங்கல்ல, தலைவரே நீங்கள் தான் தலைவரை வின் பண்ணியிருக்கீங்க அப்படிம்பாங்க. அதையும் வெற்றின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருப்பான். தோத்தது கூட அவங்களுக்கு தெரியாது.